இப்போ ஷாலினி என்கிட்ட சொன்னாங்க அது மாதிரி சேச்சி நிறைய பேர் கேட்டாங்க, என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நீங்க தானே பேசியிருக்கீங்க, லைக் ஷாலினி நீங்களே தானே மேடம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். தே ஆல் தாட் இட் இஸ் மை ஓன் வாய்ஸ் சேச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. ஏஐ வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு வாய்ஸை சாம்பிள் கொடுத்தாலே ஓவர் அண்ட் அவுட் அது வீடியோ ஃபுல்லாகவே அது சிங்க் பண்ணி கொடுத்துருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் வெரி அக்செப்டபிள் ஆர் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ எங்கள் யூனியன்லேருந்தே எங்களுக்கு செக்ரட்டரி அடிக்கடி வாய்ஸ் நோட் போடுவார், எங்கேயும் போய் வாய்ஸ் சாம்பிள்ஸ் கொடுக்காதீங்க, இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அந்த காலத்தில் வந்து ஒரு 10 டப்பிங் ஆர்டிஸ்ட் 20 டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்துல அவ்வளோ கேரக்டர்ஸும் இருக்கும். அப்போ ஒரு ஆளே வந்து 4 பேருக்கு பேச வேண்டியது இருக்கும். க்ரௌட் ஆர்டிஸ்ட்னாலும் இவங்களே தான் மெயின் பேசுறவங்களே வந்து க்ரௌடும் பேசுவாங்க. ஏன்னா அப்போ வந்து ஆர்டிஸ்டுங்க கம்மி. லால் சார் வந்து ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பார். அப்போ இப்ப மாதிரி கிடையாது. இந்த ஒரு இப்ப கொஞ்சம் ஒரு மெச்சூர்டா மாதிரி பிஹேவ் பண்றாரு, அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பாரு. அந்த ஏஜ் அந்த மாதிரி. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்போ லைக் நிறைய பேர் வந்து இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஓனா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ரொஃபைலை பில்ட் பண்றதுக்காக ஒரு சீன் எடுத்து அவங்களுடைய வாய்ஸ்க்கு வந்து டப் பண்றாங்க. நீங்க சொல்றீங்க நான் க்ரௌட் ஆர்டிஸ்ட்லேருந்து தான் இண்டிவிஜுவலான, அதுவும் க்ரௌட் ஆர்டிஸ்டா நிறைய படங்களை பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்க வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. இதுதானே ப்ரொசீஜர்? ஆக்சுவலா இப்படிதான் நான் உள்ள வர முடியும், இதுதான் வேவா, இல்ல டைரக்டா அந்த ஹீரோயின் அப்ரோச் அப்படிங்கிறது பாசிபிளா? இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு 10 டப்பிங் ஆர்டிஸ்ட் 20 டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்துல அவ்வளோ கேரக்டர்ஸும் இருக்கும். அப்போ ஒரு ஆளே வந்து 4 பேருக்கு பேச வேண்டியது இருக்கும். க்ரௌட் ஆர்டிஸ்ட்னாலும் இவங்களே தான் மெயின் பேசுறவங்களே வந்து க்ரௌடும் பேசுவாங்க. ஏன்னா அப்போ வந்து ஆர்டிஸ்டுங்க கம்மி. ஸோ எங்களுக்கு வந்து நாங்க இப்போ சின்ன வாய்ஸஸ் பேசும்போதும் சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமா ஒரே ஸ்டுடியோல உட்காந்துருவோம். இப்ப வந்து எல்லாமே ஒவ்வொருத்தரா வந்து ட்ராக் பேசிட்டு போறாங்க இல்லையா? அப்போ வந்து சீனியர்ஸ் பேசுறத நம்ம வந்து பார்த்து கத்துக்க முடியும். 3 மைக் இருந்ததுன்னா 3 மைக்லயும் 2 பேரு 3 பேரு 4 பேர் இப்படி நின்று மாத்தி 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 தான் அந்த ஒரு சீனை ஃபில் பண்ணுவோம். சோ அது கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ புது ஆளுங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை. சோ கிரௌட்ல தான் வரணும்ன்றது இல்ல. கிரௌட் ஆர்டிஸ்டா வந்தாலும் நல்லதுதான். கிரௌட்ல வந்து நிறைய கத்துக்கலாம். ஏன்னா ஒரு 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 சீன்ல இப்ப கூச்சல் போடுறதா இருந்தா கூட ஒவ்வொரு ஏரியால எவ்வளவு தூரத்துக்கு அதை இது பண்ணணும், என்ன மாதிரி இப்ப ஒரு மார்க்கெட்னா என்ன மாதிரி ஒரு ஸ்லாங்ல பேசணும், என்ன மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அங்க வந்து இப்ப மீன் விற்கிறவங்க பேசுற ஒரு ஸ்டைல் இருக்கும், இல்ல காய்கறி விற்கிற ஒரு ஸ்டைலு, அந்த மாதிரி we can learn a lot from ஒரு crowd artist இருக்கிறது ஒன்றும் குறைச்சலே கிடையாது. அதுல இருந்து we can learn a lot. டிஃப்ரெண்ட் இது இருக்கும். இந்த என்ன கோஷம் போடுவாங்க, அதுக்கு வேற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். அது அந்த மாதிரி எல்லாம் we can learn a lot. அதுலயே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும்போது நல்லா பேசுற நீ பேசுப்பா அப்படின்னு நல்லா பேசினாங்கன்னா they'll be noted. ஓகே அவன் நல்லா பேசி அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனும் நல்லா பேசுறாங்க, அவன் நம்பர் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நோட் பண்ணுவாங்க. அடுத்த படத்துக்கு ஒரு சின்ன கேரக்டருக்கு கூப்பிடுவாங்க. சோ அப்படிதான் நாங்கெல்லாம் டெவலப் ஆகி வந்தது. இப்ப வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த நிறைய டேலண்ட்ஸ் வந்து முன்ன வந்து தெரியாம இருந்துச்சா இல்ல அந்த ஜெனரேஷன் அப்படிதானா எனக்கு தெரியுது. இப்ப வந்து பிறந்த குழந்தை 2 மாசத்துல இருந்தே சொல்லலாம், அவ்வளவு தூரத்துக்கு சோ டேலண்டட். நம்மளே வந்து அப்படின்னு வாய்ப்பொழுது பாக்குற மாதிரி இருக்கு. சோ அவங்களுக்குள்ள இந்த ஜீன்லயே அந்த ஒரு ஒரு ஆக்டிங் ஒரு அந்த ஒரு டேலண்ட் இருந்ததுன்னா அவங்க கிரௌட்ல இருந்து வீட்டுல இருந்து அப்படி வரணும்னு அவசியமே கிடையாது. See, they should know the craft. அந்த லிப்பை பார்த்து இன்னொருத்தருடைய டைமிங், அவங்களோட லிப் மூமெண்ட், அவங்களோட இமோஷன், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அதுக்கு ஏத்த மாதிரி பேசுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். அதுக்கு நம்ம வந்து தயாராயிட்டோம்னாக்கா, இமோஷன்ஸ் நம்மளுக்கு வருதுனாக்கா டெஃபினெட்லி ஹீரோயின்ஸாகவும் பேசலாம். இப்போ நிறைய ஆர்ஜேஸ் பேசுறாங்க, அப்புறம் இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ற பசங்க நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் இப்ப டப்பிங் ஆர்டிஸ்ட் சேர்ந்திருக்காங்க.
சரி அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. சரி நிறைய படங்கள் பாக்குறாங்க, முன்ன மாதிரி இல்ல இப்போ they are learning a lot through இது சோஷியல் மீடியா வழியே நிறைய கத்துக்கிறாங்க. சோ அப்படி வரும்போது ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயின் வாய்ஸே பேசலாம். அவங்க if they are capable, if they are able to emote, டைரக்டருக்கு என்ன வேணுமோ அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரை பில்டப், we should elevate that character. நம்ம வந்து டவுன் பண்ணாம கொண்டு போனாலே டெஃபினெட்லி they can. நைஸ் நைஸ். இப்போ ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏஐ வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு வாய்ஸை சாம்பிள் கொடுத்தாலே ஓவர் அண்ட் அவுட் அது வீடியோ ஃபுல்லாவே அது சிங்க் பண்ணி கொடுத்துடுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எங்க டப்பிங் ஆர்டிஸ்டுங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் வெரி அக்செப்டபிள் ஆர் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ எங்கள் யூனியன்லேருந்தே எங்களுக்கு செக்ரட்டரி அடிக்கடி வாய்ஸ் நோட் போடுவார், எங்கேயும் போய் வாய்ஸ் சாம்பிள்ஸ் கொடுக்காதீங்க, இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கை ஒருத்தருடைய வேலை போகுது இல்லையா? கரெக்ட். ஏஐ வச்சு அவங்க பண்றாங்க. இப்போ ஹீரோஸ் வாய்ஸ் வந்து ஹீரோ வாய்ஸ் இப்போ தமிழ்ல மம்முட்டி சார் பேசியிருக்காருன்னா அது மலையாளத்திலயும் வேணும்னாக்கா அவரோட வாய்ஸ் சாம்பிள் எடுத்து பண்றது ஓகே. ஏன்னா மம்முட்டி சாருக்கு அவர் வாய்ஸ் மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் ஃபேர் அண்ட் குட். ஆனா மத்த டப்பிங் கேரக்டர்ஸ் பேசுறவங்க, மத்த டப்பிங் ஆர்டிஸ்டுடைய வேலை அவங்க பொழப்பு அவங்க வாழ்க்கை எல்லாமே அது வழி கொஞ்சம் பாதிக்கப்படுதுதான். கரெக்ட். அதை தாண்டி என்னதான் ஏஐ பண்ணாலும் ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய பாஸ் அந்த எமோஷன் வந்து அது ஹியூமனோட தான் பண்ண முடியும். ஆமா, அது கொஞ்சம் கம்மியாகுதுன்னு தான் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அந்த எமோஷன் வந்து நாட் லைக் ரியல் வாய்ஸ்ல இருந்து வர மாதிரி இல்லைன்னு அதுவும் கரெக்ட் பண்ணிடுவாங்களான்னு தெரியல. ஓகே, இல்ல அது ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. அட் தி சேம் டைம் வந்து இங்க லைக் ஆர்கானிக்கான ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுனா ஆர்கானிக் ரொம்ப எக்ஸ்பென்சிவா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆர்கானிக் மாதிரி சொல்றேன். கரெக்ட். இதை நம்ம விடுறது எந்த வகையில கரெக்டா இருக்கும்னு தெரியல. ஸோ அதனாலதான் அதை முன்னாடி நான் கேட்டேன். நானு லைக் ரவீனா மேம் டப்பிங் பண்றாங்க. ஆஸ் அ மதரா இல்லாம ஆஸ் அ சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த ஒரு அட்வைஸ் ஆர் கைட்? சரி, அவ வந்து 1.25 வயசுல ஃபர்ஸ்ட் அவ வந்து மைக்கு முன்னாடி நின்னா. அது எதுக்குன்னா தொட்டாச்சி, நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான், தொட்டாச்சினிங்கன்னு ஒரு படத்துல இது ஏர்ல வர்றதுக்காக ட்ரெய்லர் பண்ணப்போ ஸ்பான்மிஷன் வழங்கும் தொட்டாச்சினிங்க அப்படின்னு நான் போய் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க அப்பா வந்து அவளை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. 1.25 வயசு தான் அவளுக்கு. அப்போ சும்மா உட்காந்துட்டு தொட்டாச்சினிங்க அவளோட கியூட் குரல்ல பேசிட்டு இருந்தது. டைரக்டர் கேட்டுட்டு கொஞ்சம் அவளை பேச வைங்களா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு நான் சொல்லி அதை ரிப்பீட் பண்ணான். அப்படிதான் அது ஏர்ல தான் வந்தது. ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு த மைக். அப்புறம் 3.5 இயர்ஸ்ல மோகன்லால் சார் நடிச்ச ஒரு படம் வானப்பிரஸ்தம். அதே யோசிக்கிறேன்ல, வானப்பிரஸ்தம் இந்திரபிரஸ்தம் 2 படம் இருக்கு. எப்பயுமே அது ஒரு கன்ஃபியூஷன். சோ அதுல வந்து லால் சாரோடைய பொண்ணா நடிச்ச ஒரு குழந்தைக்கு பேசினான். அப்புறம் சுரேஷ் கோபி சார் நடிச்ச ஒரு படத்துல நான் வைஃபுக்கு பேசினேன், இந்திரஜாங்க. அப்ப வந்து அந்த ஒரு 4 வயசு குழந்தைக்கு பேசினான். சோ அதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் மலையாள பிலிம்ஸ். ஒரே நாள்ல 2 படமும் பேசினான். ஆமா. சோ அதுக்கப்புறம் சின்ன ஒரு 3-4 படம் பேசியிருப்பான். அதுக்கப்புறம் அவளுக்கு டப்பிங்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸ்டடீஸ் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த சாட்டைன்ற படத்துலதான் அவ ஃபர்ஸ்ட் அங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியர், சங்கீதா ஸ்டுடியோல சவுண்ட் இன்ஜினியர் ராஜசேகர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நிறைய பேரை வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஒரு 10-20 பேர் எடுத்தாங்க போல இருக்கு. ஸோ அது வந்து வாய்ஸ் அவங்களுக்கு அவ்வளவா சூட்டபிளா ஃபீல் ஆகல. ஸோ ராஜசேகர் வந்து இந்த மாதிரி ஸ்ரீஜா அக்காவுடைய பொண்ணு இருக்காங்க, அவங்கள ட்ரை பண்ணுவோமே. இவளுக்கு நான் 4 வயசுலயே கார்டு எடுத்து வச்சுட்டேன், மெம்பர்ஷிப் கார்டு எடுத்து வச்சுட்டேன். முடிவா டப் பண்றது இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கட்டிட்டு போயிடுவேன். அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அம்மா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணான். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இவ்வளவு சொல்றாங்களே, எனக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல, நீ போய் சும்மா அட்லீஸ்ட் சரி ஆகலன்னா வேண்டாம் விட்டுரு, அவங்க அவ்வளவு கூப்பிடுறாங்க. ஸோ நீ போய் ஒரு வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு. சரி, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் அமிச்சேன். போய் ஏதோ ஒரு 2 லைன் கூட இல்லையா சொல்லும் போது அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா. சமுத்திரகாளி சார்லாம் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவளா போய் காலேஜ் முடிச்சுட்டு நேரா போவா, 2 hours அந்த மாதிரி பேசிதான் அந்த படத்தை முடிச்சா. நான் ஒரு ஃப்ரேம் கூட நான் டப்பிங்ல பார்த்தது கிடையாது, நான் அட்வைஸ் கொடுத்தது கிடையாது. அட்வைஸ்னா நான் அதுக்கு அந்த படத்தை பார்த்த பிறகு
எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் கண்ணிலே தண்ணி வந்துச்சு அந்த படம் பார்த்துட்டு. பிகாஸ் நிறைய இமோஷன்ஸ் இருந்தது. மஹிமாக்கு பேசியிருந்தாங்க. சோ இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. ஓகே. ஏன்னா பேசுறது இல்ல, சின்ன வயசுல ஏதோ நம்ம சொல்லி கொடுக்குறோம், பேசணும். அவ்வளவு இவ்வளவு டேலண்டடா இருக்காளே, இவ ஏன் இப்படி இருக்கா, படங்கள் பேசலாமே, அந்த மாதிரி we were really taken aback. ரொம்ப பூரிப்பா இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே. அப்புறம் அவளுக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. இமீடியட்டா அந்த 555 சச்சி சாரோட ஒரு படம் வந்து அதுல 2 பேருக்கு பேசினா. சோ நான் கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, டப்பிங் பத்தி எதுவுமே அட்வைஸ் கொடுக்கறதுக்கு, ஏன்னா நான் பாக்கல. பார்த்தாக்க அந்த பரமா இங்க கேப் இருக்குது, நீ இப்படி பேசு, இல்ல இப்படி பண்ணலாம்னு சொல்லலாம். பட் நான் ஒரு டப்பிங்க்கு போறது கிடையாது. அப்ப நான் சொன்னது அட்வைஸ்ன்னு சொல்றது என்ன, கரெக்ட் டைமுக்கு நீ போகணும். டைரக்டர், அசிஸ்டன்ஸ் 4 பேர் இருப்பாங்க, சவுண்ட் இன்ஜினியர் இருப்பாங்க, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கும். நீ ஒரு டயலாக் பேசு, உனக்கு சரின்னு தோணும், அவங்களுக்கு சரியா இருக்காது. டைரக்டர் ஓகேன்னு வர, அசிஸ்டன்ட் இல்ல சார் அது கொஞ்சம் அங்க போயிருக்கு, 1 more வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னதான் சொன்னாலும் நீ வந்து பொறுமையா அவங்க எவ்வளவு டேக் கேட்கறாங்களோ கரெக்டா என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசு. நீ பொறுமையை இழக்கக்கூடாது. அது நம்ம வேலை, உன்னை வேலை கூப்பிடுறாங்க, நீ வேலை செய்யறது 100% நீ அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். அது மட்டும் தான் நான் கொடுத்த அட்வைஸ். நைஸ் நைஸ் நைஸ். அது மாதிரி மேம், நீங்க கொடுத்த வாய்ஸ்ல லைக் ஆடியன்ஸ்க்கு இவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாம, ஐ மீன் ஐடென்டிஃபை ஆகாம அந்த வாய்ஸ் செம்ம ரீச் ஆனிச்சு அப்படின்னா அது யாரோட வாய்ஸ், எந்த படத்துக்குன்னு சொல்ல முடியுமா? ஷாலினிக்கு பேசியிருக்கேன் இல்லையா, அலைப்பாயுதேல மட்டும்தான் அவங்க வாய்ஸ். மற்றபடி காதலுக்கு மரியாதைல இருந்து பிரியாத வர வேண்டும், கண்ணுக்குள் நிலவு, எல்லாமே என்னோட வாய்ஸ். மலையாளத்திலயும் நிறைய படம் அவங்களுக்கு பேசியிருக்கேன். இப்ப ஷாலினி என்கிட்ட சொன்னாங்க, அது மாதிரி சேச்சி நிறைய பேர் கேட்டாங்க, என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நீங்க தானே பேசியிருக்கீங்க, லைக் ஷாலினி நீங்களே தானே மேடம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். தே ஆல் தாட் இட் இஸ் மை ஓன் வாய்ஸ் சேச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் அசோசியேஷன் இருக்குது. அப்போ அங்கேருந்துலாம் எனக்கு லெட்டர் வந்திருக்கு, மேம் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, எங்க மேடத்துக்கு நீங்களே பேசணும் அப்படின்லாம் சொல்லி இருந்தது. சோ மேபி அது கூட அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் தேவியானி எல்லாருமே நிறைய சொல்லுவாங்க. ஓகே, நைஸ் 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 நைஸ். ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு ரெகக்னிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி மம்முகா சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து வந்த ரெகக்னிஷன் எனக்கு அதை சொல்லுங்களேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ எனக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ லால் சார் கூட இப்போ என்னது காற்றத்தை கிளிக்கூடு தான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்லாம், நாங்க அப்பெல்லாம் வந்து காம்பினேஷன் பேசணும் இல்லையா, இப்ப மாதிரி கிடையாது, லூப் சிஸ்டம். ஸோ அதுல வந்து லால் சார் கூட நிறைய படங்கள் அவரு கூட எல்லா ஹீரோஸ் கூடயும் பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ லால் சார் வந்து ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பார். அப்போ அப்ப இப்ப மாதிரி கிடையாது, இந்த ஒரு இப்ப கொஞ்சம் ஒரு மெச்சூர்டா மாதிரி பிஹேவ் பண்றாரு, அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பாரு. அந்த ஏஜ் அந்த மாதிரி பிளேஃபுல்லா இருப்பாரு. எனக்கு வந்து அப்போ மலையாளமும் படிக்க தெரியாது, எழுத தெரியாது, தமிழும் படிக்க எழுத தெரியாது. நான் இங்க ஃபாத்திமா கான்வென்ட்ல இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ். ஸோ தங்கிலீஷ்ல எழுதிதான் படிக்கிறேன், தங்கிலீஷ்ல மங்கிலீஷ் மலையாளம் எல்லாம் வந்து எழுதிதான் படிச்சு. அப்ப நான் அது படிச்சுட்டே இருப்பேன். நிறைய டயலாக்ஸ் இருந்தது அதுல ரேவதிக்கு. இவரை வந்து பிடிச்சு கத்தி கீழே போட்டு உருட்டுறது, அந்த மாதிரி டயலாக் பேசிட்டே ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த டயலாக் நம்ம பேசிட்டே படிச்சுட்டே இருக்கும்போது அவர் ஏதாவது ஒரு விளையாட்டு காட்டிட்டே இருப்பாரு, வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் படியா சீக்கிரம் படியா அப்படின்னு இது பண்ணுவார். அப்ப என்ன எல்லாமே மறந்துடுவேன். அந்த மாதிரி he was a very playful person. ரொம்ப நல்லா, he was very cooperative and very playful Lalaton. மம்முக்கானா ஆல்வேஸ் ஒரு ரொம்ப எனக்கு அவர் மேல பயங்கர ஒரு மரியாதை, ஒரு கிரஷ் எல்லாமே இருந்துச்சு அந்த டைம்ல. மம்முக்காவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, அவரு பல்ராம் வர்சஸ் தாராதாஸ்னு ஒரு படத்துல அதோட ஹீரோயின் கத்ரீனா கேஃப், அவங்கதான் ஹீரோயின். அவங்களுக்கு ஹிந்தி ஆர்டிஸ்ட். இது மம்முக்கா வந்து அதுல 2 ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தெரியாது போல இருக்கு நான் தான் பேசினேன்னு. லால் மீடியால நான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் ஃபர்ஸ்ட் டே பேசிட்டு செகண்ட் டே பேசுறதுக்காக வரேன். ஹாஃப் டே தான் பேசினேன். அப்ப அவர் ஹாஃப் டே பேசிட்டு அவர் வெளியே வந்து உட்கார்ந்துருக்காரு கிளம்புறதுக்கு.
அப்ப என்ன பார்த்தோன்னு கேட்டாரு, நீ தான் பேசுனியா அதுக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா ஆமாக்கா. சரி ஏதோ திட்ட போறாரோன்னு ஒழுங்கா பேசல, ஓகே. என்ன குறை சொல்ல போறாரு தெரியலன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. நீ இப்போ பேசின பிறகு அந்த பொண்ணு கிட்ட நம்மளுக்கு ஒரு லைக்கிங் வருது, நல்லா இருந்தது கேட்கறதுக்கு, இனிமையா இருந்ததுன்னாரு. நைஸ். ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே கடவுளே. சமீபத்துல வந்து தனுஷ் சார் வந்து ஒரு கொடி லான்ச் பண்ணியிருந்தாங்க அபிஷியலா. கொடியா? ஆமா, பிளாக், தனுஷ் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல். ஆமா, இது தெரியவே இல்லை.